நாட் சாட்டிஸ்ஃபைட். அது மல்டி ஸ்டார் 2 பெரிய ஆக்டர் எடுத்து அந்த மாதிரி போரிங்காக இம்பார்ட்டன்ஸ் கம்பேர் பண்ணால் ஹிருத்திக் ரோஷன் இது படம் வந்து அவன் தான் இல்லை. ஸோ இது சப்போர்ட்டிங் ரோல் மாதிரியே இருக்கும். ஈக்குவலாக இல்லை, ஆனால் சப்போர்ட்டிங் ரோல் லென்த் ரோல். இல்லை சேம் கதை தான். சேம் வார் 1 கதை தான். ஆமாம், அவ்வளோ இல்லைண்ணா. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருக்கும். இருக்கு, ஒரு 5 செகண்ட் இருக்கு. இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஜூனியர் என்டிஆர் இல்லைன்னா படம் இல்லை, அவ்வளோதான். ப்ரோ அவுட் அண்ட் அவுட் பாலிவுட் ஃபிலிம் ப்ரோ, அவ்வளோதான். நான் சொல்கிறது நம்பால் என்னன்னா படம் இல்லை. ஓகேவா, இங்கே ஆடுதுன்னா என்டிஆர் நாளுக்கு தான். என்டிஆர் நல்லா கேரக்டர் வச்சிருக்காங்க. ப்ரோ ஈக்குவல் இல்லை ப்ரோ, ஹையஸ்ட் என்டிஆர் தான் ப்ரோ. அங்கே பாலிவுட்டில் ஹிருத்திக் ரோஷன் ஃபேன்ஸ் அட்டோவாங்க ப்ரோ. பாலிவுட்டில் பெருசாக பண்ணணும்னு பார்த்துக்கிறாங்க, பார்க்கலாம். இன்னொரு சினிமா எடுத்தால் பார்க்கலாம். ஓகே, நல்லா தான் இருக்குது என்டிஆர். நம்ம தெலுங்கு ஆடியன்ஸுக்கு வந்து இந்த மாதிரி சினிமா பார்த்து இல்லைல்ல, என்டிஆர் வேறு லெவல் இல்லை. லவ் ஸ்டோரிலாம் எதுவும் கிடையாது என்டிஆருக்கு. ரித்திக் ரோஷன் தான் லவ் ஸ்டோரி மைனஸ் என்டிஆருக்கு. ஃபேன்ஸ் எல்லாம் லவ் ஸ்டோரி எதிர்பார்ப்பாங்க, அதான் மைனஸ். டான்ஸ் எல்லாம் ஒரே ஒரு பாட்டில் நல்லா போட்டிருக்காங்க, 2 பேருமே நல்லா போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. யூனியன் என்டிஆர் எப்படி பண்ணியிருக்காரு நம்ம கேட்கக்கூடாதுங்க, நல்லா பண்ணுவார். வர்த்து வாட்ச் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. கொடுத்துருக்காங்க அவருக்கு. ஃபைட் எல்லாம் வேற லெவல் ஜி. அது எல்லாமே ஃபைட் தான். ஓகே, நாட் தட் கிரேட். செம்மையாக இருக்கு ப்ரோ. படம் மொத்தமே என்டிஆர் தான். வார் 2னா என்டிஆர் தான். வார் 1 ரித்திக் ரோஷன், வார் 2னா என்டிஆர் தான். 2 பேரும் ஈக்குவலாக தான் இருந்தாங்க. பட் வந்து இம்பார்ட்டன்ஸ்னா என்டிஆர் தான். ஃபைட்லாம் செம்மையாக இருக்கு ப்ரோ. அப்படியே ஒரு நேச்சுரலாக இருக்குது. அது ரொம்ப லேக்காலாம் இல்லை, செம்மையாக இருக்குது. ஸ்லோவே இல்லை. ஸ்டார்டிங்கில் இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் ஸ்லோவாக இருக்கும், மிச்சம் அப்புறம் ஃபுல்லாக ஹை லெவல் தான். 100% ஃபுல்ஃபில் ஆகும். 100%. இல்லை ஆர்ஆருக்கு ஈக்குவலாக இருக்குது. நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் அந்த மாதிரி தான் தெரியும், ஆனால் கிளைமேக்ஸ் பார்த்த உடனே ஃபுல். அதுக்கும் மேலே நல்லா இருக்குது ப்ரோ. படம் சூப்பராக இருக்குது. வார் 1ல் கம்பேர் பண்ணால் வார் 2 அதே சேம், 2மே ஈக்குவலாக தான் இருக்குது. அந்த மாதிரி எதுவுமே இல்லை ப்ரோ. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இதில் ஃபுல்லாக அதில் வந்து லைக் ஹிருத்திக் ரோஷன் எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ஹீரோ லைக் போலீஸோட ஜோனர்லேயே போவார். இதில் வந்து அவர் போலீஸ் அந்த ரா டீமுக்கு அகைனஸ்ட் ஆகிடுவார். பட் அகைனஸ்ட் ஆனாலும் எனிமீஸை வந்து அவங்களோட எப்படி சொல்கிறது, அவரே ஒரு அந்த எனிமீஸோட இதில் நுழைஞ்சி அவங்கள கொல்றதுக்கு தான் பார்ப்பார். 2 பேருக்குமே ஈக்குவலாக தான் இருக்குது. எங்கேயுமே யாரையும் காம்ப்ரமைஸ் பண்ணி காட்டவே இல்லை. ஆனால் ஃபைனலாக வந்து அந்த லாஸ்ட் அந்த ட்விஸ்ட் ஒன்று இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது. அவர் ஒரு டைலாக் சொல்லுவார், அந்த டைலாக் வேணால் மட்டும் சொல்லலாம். ஹீரோ லைக் என்டிஆர் சொல்லுவார் ஹிருத்திக் ரோஷன் கிட்ட, ஹீரோ வில்லனாக காட்டுறதும் வில்லனை ஹீரோவை காட்டுறதும் உனக்கு நல்லா பழகிடுச்சு போலான்ட்டு. அது அந்த சீனில் மட்டும் போய் உட்காந்து அதுதான் ட்விஸ்ட். அதை போய் நீங்கள் உட்காந்து பார்த்தா தான் நல்லாயிருக்கும், நாங்கள் சொல்லக்கூடாது ஆஸ் எ ஃபேனா. அது சொன்னாங்க ப்ரோ, லைக் எல்லாம் மீம்ஸ் ரூமர்ஸ் எல்லாம் வந்துச்சு, லைக் சென்சார் கட் பண்ணுறோன்ட்டு. பட் அது அந்த மாதிரி எதுவுமே வரல. அந்த சீன்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. அது இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு சாங்கில் தான், அந்த சாங் கூட ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் சீன் தான். அந்தளவுக்கு போல்ட் கண்டென்ட் ஒன்றும் கிடையாது. ஸோ இது நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணாமல் எல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் ப்ரோ. 100% சாட்டிஸ்ஃபைடு. அவர் ஆக்ஷன் படத்தில் பார்த்தது வந்து லாஸ்ட்டாக சக்தி மூவியில் பார்த்தோம், அண்ட் தென் பாட்ஷாவில் பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்து ஹெவி ஆக்ஷன் மூவினா லைக் இந்த மூவியில் தான். மூவி நல்லா இருக்கு ப்ரோ, மூவி நல்லா இருக்கு. இது ஹிருத்திக் மூவி இல்லை, என்டிஆர் மூவி ஓவராலாக. மாஸ் என்டிஆர் என்ட்ரி தான் நல்லா இருக்கு. எல்லாமே ஃபைட் சீன்ஸ் தான், எல்லாம் ஆக்ஷன் ட்ராமா, ஃபுல்லு ஆக்ஷன் ட்ராமா. நல்லா இருக்கு மூவி எல்லாம். அதெல்லாம் இல்லை ப்ரோ, நல்லா இருக்கு மூவி, ஃபுல்லாக நல்லா இருக்கு. ஆமாம் இருக்கு, நிறைய இருக்கு அந்த மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் நிறைய இருக்கு. வேற லெவல் ப்ரோ, குத்திக்கிறாங்க ப்ரோ. சூப்பர் ப்ரோ, சூப்பர் நல்லா இருக்கு. என்டிஆர் தான். என்டிஆர் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக மாஸ். என்டிஆர் என்றது தான் ஹைலைட் மூவிக்கு.
என்டிஆர் சூப்பராக இருக்குண்ணா. ஓகே. ஜூனியர் என்டிஆர் மாஸ்லாம் இருக்கா? மாசு பக்கா மாசுண்ணா.